ஹாய். இந்தியன் 2 இந்தியன் 1 வந்து 28 வருஷம் கழிச்சு இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. பெரிய ஹைப்போட தான் வந்தது. ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அப்போவே மேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நிறைய எதிர்பாராத தவிர்க்க முடியாத பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுலேருந்தே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஹைப் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் போக முடியல. ஆனால் ரிவ்யூஸ் வந்து நம்மளால் பார்க்காம இருக்க முடியல. படம் பார்க்குற வரைக்கும் எந்த ரிவ்யூஸும் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தாலும் நம்மளால் ரிவ்யூஸை பார்க்குறத தவிர்க்கவே முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு வழியில் நம்ம கண்ணு முன்னாடி ரிவ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுலேயும் பாசிட்டிவான விஷயங்களோட நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசும்போது அது ரொம்ப வேகமாக எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாராலையும் ஈஸியாக அதை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இந்தியன் 2வோட ரிவ்யூவும் எல்லாருக்கும் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா வந்த ரிவ்யூஸ் எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸ். அந்த படத்தில் வர ஒரு பாட்டு, தாத்தா வர கதற விட. அந்த லைன் அந்த படத்தில் இந்தியன் தாத்தாவுக்காக போட்ட ஒரு எழுதின ஒரு லிரிக். அதை அந்த படத்தை பார்க்க வந்த ஆடியன்ஸுக்காக அது எழுதுனது அப்படின்ற மாதிரி அது அப்படியே மாறிச்சு. எவ்வளோ அழகாக மாற்றினாங்க நம்ம ஆடியன்ஸ். ஸோ நம்ம மக்களை ஏமாற்ற முடியாது. உண்மை அதுதான். நம்ம மக்கள் வந்து எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, எல்லா மாதிரியான படங்களையும் பார்ப்பாங்க. நம்ம ஊரில் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து நல்லா போகிறதுக்கு, நல்ல வசூல் ஆகிறதுக்கு காரணம் நம்ம மக்களோட ரசனை. ஸோ அதை எந்த ஒரு கிரியேட்டராலையும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. செஞ்சிட்டியா? மொத்தமாக செஞ்சிட்டியா? அவங்களோட கண்ணோட்டத்தை அவங்களால மாற்ற முடியாது. நீங்கள் வேணும்னா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை மாற்றணும், க்ரியேட் பண்ணணும் புதுசாக. அதை விட்டுட்டு இருக்கிறத வச்சு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரியோ, இல்லை பெரிய ஸ்டாருங்களை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரியோ அப்படிலாம் உங்களால் பண்ணி ஏமாற்ற முடியாது நம்ம மக்களை. அப்படின்றது திரும்ப ப்ரூவ் ஆகிருக்கு. எனக்கு அவ்வளோ லேக் தோணலை. அப்புறம் தான் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். ரிலீஸ் ஆன உடனே போய் பார்த்தவங்க 3 மணி நேரம் படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ ட்ரிம் பண்ண படத்தை தான் நான் பார்த்துருக்கேன். பட் அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வல் பிளாக் ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக் தான். ஆனால் அந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் தான் வருதுன்னு ஆடியன்ஸுக்கும் தெரியும். அந்த தியேட்டரில் உட்காந்துட்டு எல்லாருக்குமே இப்போ இன்டர்வல் பிளாக் வரப்போகுது, அந்த பேரை போட்டால் எந்திரிச்சு போயிட்டு நம்ம வாங்க வேண்டியதையோ இல்லை போக வேண்டியதையோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலாம் அப்படின்ற ரெடியாக இருக்கும்போது எவ்வளவு நேரம் அந்த இடத்துல ஒரு ஸ்லோமோ, அதுவும் வந்து நிறைய அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாலாம் பார்க்குற மாதிரி இல்லை, வெறும் கமலோட அந்த சில ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோ. ஏன் அவ்வளோ நேரம்? அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்மி பண்ணியிருக்கலாம் சில விஷயங்களை. ஒருத்தவங்க பண்ணுறது தான் எல்லாரும் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த சீக்வன்ஸை காமிச்சிடணும், ரொம்ப டீட்டெயிலிங்காக, ரொம்ப ஸ்லோவாக. அதாவது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பார்ட் 3 வரப்போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்ட் 2க்கு மேலே போட்ட அந்த எஃபோர்ட்டை இவங்க விட்டுட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா பார்ட் 3 தான் மெயின். பார்ட் 3ல் தான் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும். ஏன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து கமல் நான் பார்ட் 2வே பார்ட் 3க்காக தான் பண்ணேன் அப்படின்னும் போது, ஸோ பார்ட் 3 தான் இவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அப்புறம் எதுக்கு பார்ட் 2 எடுக்கிறீங்க? அப்படியே எடுத்தாலும் இந்த மார்வல்லாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு 45 மினிட்ஸ்லேயோ இல்லை 1.5 மணி நேரத்துலையோ ட்ரிம் பண்ணி தான் சீன் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பார்ட் 3ல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண வச்சிங்க? அதுவும் 3 மணி நேரம் தான் இருக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க ரன்னிங் ஹவர்ஸை முதல்ல. அதனால தானே அந்த ஸ்லோ மோஸ்லாம் அவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை ஸ்லோமோ முடியல. ஆக்சுவலி அந்த 2.5 மணி நேரம் படம் பார்த்த எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. அப்படின்னும் போது 3 மணி நேரம் பார்த்த நீங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் வந்து அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, தாத்தா என்ற லிரிக்கை எடுத்து அந்த படத்துக்காகவே நீங்கள் அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணும்போது தெரியுது எந்த அளவுக்கு நீங்கள்லாம் கதறி இருக்கீங்க தியேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அழுவுறீங்க? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. ஓகே, நான் உங்கள் என்எஸ்கே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ்கே மூவி ரிவ்யூஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க,
லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷங்கரோட இதுக்கு முன்னாடி படத்தோட ரெஃபரன்சஸ்லாம் வந்தது. மீம் கிரியேட்டர்ஸ் இல்லாட்டி யூடியூப்பில் போகிற டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கண்டென்ட்டை வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நடுவில் மீம் டெம்ப்ளேட்ஸ், வீடியோ மீம் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் வேலை பார்த்து வச்சுருக்காரு. எதுக்கு? சிவாஜி படத்தில் நம்ம தலைவர் சொல்கிற டைலாக்கான சீனை கட் பண்ணி இந்த படத்தில் எதுக்கு யூஸ் பண்ணணும்? அது மட்டும் இல்லை, காயினை கையில் காமிச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் நக்கலான்னு கேட்கும்போது இல்லை நிக்கல் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டவுடனே ஸ்ட்ரைக் ஆகல. ஆல்ரெடி நம்ம இதை கேட்டிருக்கோம். நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு ஷங்கர் டைரக்ஷனில் எந்திரன் படத்தில். ஏன் ஷங்கருக்கு கண்டென்ட்டில் பிரச்சனையா? புதுசாக எதுவும் எழுத முடியலையா? இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது. மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய மீம்ஸ் வந்ததில்ல. ஸோ அதில் ஷங்கர் வந்து சுஜாதா மேம் போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒழுங்காக ஸ்கிரிப்ட் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு. தற்கூரி சுஜாதா மேம்லடா, சுஜாதான்றது அவரோட நேம், ரைட்டரோட ஒரு புனை பெயர். அது சுஜாதான்றது எதுவுமே தெரியாமல் சுஜாதா மேம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாதிரி. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவனும் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா போங்க, போயிட்டு பாருங்கள். ஒரு டைமாவது பார்க்கணும்ல, இருந்தாலும் தியேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா மூவியோட டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மூவியில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது, சூப்பர்பாக இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட பெரிய மைனஸ்னால் அது நான் மியூசிக்னு சொல்லுவேன். எதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. அனிருத் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அனிருத்தோட அந்த ஒரு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கா, இல்லை நாம் அனிருத் மேலே ரொம்ப அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோமா, இல்லாட்டி அனிருத்துக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம டைரக்டர் ஷங்கர் கொடுக்கலையா, எதனால் இந்த படத்தில் மியூசிக் வந்து ஒரு பெரிய ரோலே பண்ணலை அப்படின்னு தோணுது. ரெண்டாவது, இந்த படத்தில் நம்ம இந்தியன் ஒன்னோட ஏஆர் ரஹ்மானோட ஒரு பிஜிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் மக்கள் எல்லாருமே வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இந்த படத்துக்குன்ட்டு அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான, இல்லை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு மியூசிக் ட்ராக்கை அனிருத் கொடுத்தாரா? அண்ட் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்களே, படம் போயிட்டுருக்கு, படத்தில் வந்து மக்கள் ஆடியன்ஸ்லாம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க, ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. பட் பெருசாக வந்து எந்த அப்ளாக்ஸுமே இல்லை வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லை கத்துறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. சடனாக எல்லோரும் கத்துறாங்க, மொத்த பேரும் கத்துறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா பவர் கட்டுங்க. தியேட்டரில் பவர் கட் ஆகி ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது, மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. உண்மை என்னென்னா, பவர் கட் ஆகி படம் ஸ்டாப் ஆனப்போ வந்த சவுண்டோ இல்லை மக்கள்கிட்டேருந்து வந்த அந்த குரலோ, படத்தோட டைட்டில் போடும்போதோ, இல்லை நம்ம ஹீரோ உலகநாயகனோட பேர் வரும்போதோ, இல்லாட்டி முக்கியமான சில கேரக்டர்ஸை காட்டும் போதோ வரல அப்படின்றது தான் ஒரு சேட் ட்ரூத். ஓகே மகளே, மீண்டும் இதே மாதிரி ஒரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட நான் உங்களை டடா.